சங்கர் பிரதற்காய் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவர்கள் இளம் வயதிலேயே அவருடைய தகப்பனாரை இழந்து அவர்கள் பல நெருக்கடிகள், சொந்த தங்கச்சி அவர் திருமணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி, அதை தொடர்ந்து தன்னுடைய திருமணத்தையும் பார்த்து தன்னுடைய தம்பி திருமணத்தையும் பார்த்து ஏகப்பட்ட பொறுப்பு பைபிளில் போட்டிருக்கிறது. இளம் வயதிலே நுகத்தை சுமப்பது மனிதனுக்கு நல்லது. அவ்வளவு நெருக்கங்கள் பாடுகள் மத்தியிலையும் ஒரு மனிதனாக இருந்து அவங்க கிராமத்தில் அவர் ஒரு ஆள் தான் ஆண்டவரை நம்பியிருக்கிறாங்க. அவ்வளவு பாடுகள் மத்தியில் அவங்க சொந்த பந்தத்தில் நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. சபைக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். சரி, கர்த்தர் கிருபையால் கொடுத்த இந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படி இந்த பெற்றோர் முன் வந்து இருக்கிறார்கள். குழந்தை பிரதிஷ்டை என்பது குழந்தைக்கு பெயர் வைக்கும் நிகழ்ச்சி அல்லது ஞானஸ்நானத்திற்கு இணையானதும் அல்ல. தேவன் ஈவாக கொடுத்த குழந்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சபைக்கு முன்பாக பெற்றோர் தங்கள் குழந்தையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதே குழந்தை பிரதிஷ்டை. பெற்றோர் கவனியுங்கள், நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்ய கொண்டு வந்திருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறார்கள். அத்துடன் குழந்தை கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்துள்ள எல்லா ஆசீர்வாதங்களிலேயும் மேலானது இந்த குழந்தை பாக்கியம். எனவே நீங்கள் இந்த குழந்தையை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தாவே, நீர் தந்த இந்த குழந்தையை உம்மிடத்திலேயே கொடுக்கின்றோம். உம்முடைய விருப்பம் இந்த குழந்தையில் நிறைவேறுவதாக, உம்முடைய சித்தம் செய்யும் குழந்தையாக இது வளர உதவி செய்யும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமை. பார்வோனின் குமாரத்தி மோசையை எடுத்து அவனுடைய தாயிடமே கொடுத்து, நீ இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு, உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்று கூறினது போல கர்த்தருக்காக இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு தேவையான சகல உதவிகளையும் கர்த்தரே உங்களுக்கு தருவார். நீங்கள் இந்த குழந்தையை கர்த்தருக்காக வளர்க்கும் போது அந்த குழந்தை வளர்ந்து கர்த்தருக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பது நிச்சயம். பெற்றோர் பதில் சொல்லுங்கள். கிருபையின் ஈவாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துள்ள இந்த குழந்தையை கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலையும் பக்தியிலையும் வளர்ப்போம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? இந்த குழந்தை ஏற்ற காலத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வழிநடத்துவீர்களா? இந்த குழந்தை உங்களை பின்பற்றக்கூடிய விதத்தில் உங்கள் வார்த்தை, நடத்தை, செயல் எல்லாவற்றிலையும் நீங்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று வாக்கு கொடுக்கிறீர்களா? ஆமாம், நம்ம எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி ஜெபம் பண்ணி நாம் இந்த குழந்தையை பிரதிஷ்டை நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி எல்லாரும் பாரத்தோடு கூட ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றியோடு உமை எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவரே ஞானமுள்ள வல்ல குருநாதனே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வில்ஃப்ரெட் எதிதியாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வில்ஃப்ரெட் எதிதியாவை உம்முடைய சமூகத்திலே பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுத்த அருமையான அந்த ஆண் குழந்தையை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மகிமை இந்த மகன் மேலே இறங்கி வரட்டும். இந்த குழந்தையின் மேலே தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். லூக்கா 2:52 படி மனுஷ தயவிலையும் விருத்திலையும் தேவ தயவிலையும் ஆண்டவரே கிருபையிலையும் பலனடைய தேவன் கிருபை தாங்கப்பா, வளர கிருபை தாங்கப்பா. தேவனுடைய கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் உண்டாகிற பொல்லாங்கினால் தோன்ற கிரியைகள், அசுத்த கிரியைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாப்பீராக. துஷ்ட மனிதனுடைய கிரியைகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாப்பீராக. என் தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக, வானம் திறக்கப்படுவதாக. இப்பொழுது இந்த குழந்தையின் மீது தேவனுடைய அக்கினி இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய மகிமை கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த வில்ஃப்ரெட் எய்தியா
கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலையும் ஞானத்திலையும் வளர்க்க உங்களிடம் கொடுக்கின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.